சரி நான் போய் பாரதிக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டு வரேன். என்ன நீ இரு, அதெல்லாம் அவ பாத்துக்கிடுவா. தனியா எப்படி பிள்ளை அவ செய்வா? கஷ்டமா இருக்கும்ல. நம்ம கூட மாட ஏதாச்சும் செஞ்சா அவளுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அவ அதெல்லாம் செஞ்சுக்கிடுவா. நீ இரு, நீ போயிட்டா எனக்கு போர் அடிக்கும் பிள்ளை. அதுக்காக ஒருத்தரையே வேலை செய்ய வச்சுட்டு எப்படி நம்ம உட்காந்து தின்றது? ஒரு மாதிரி இருக்குல்ல மனசு. வா நம்மளும் போய் கூட ஏதாச்சும் செய்வோம். நீ செய்யலனாலும் பரவாயில்ல, நானாச்சும் செய்யறேன் பிள்ளை. லலிதா, ஏ லலிதா, வாழ வா உக்காரு. எங்கன்னே வா, அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க, அவகிட்ட பேசணும். அவ உங்க அண்ணி ஊருக்கு போயிருக்கா. உங்க அண்ணி பின்னாடி அவளும் போயிட்டா பத்துக்க. ஊருக்கு போயிட்டாளா? கட்டின புருஷன் இங்க குத்துக்கல்லு மாதிரி இருக்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம போயிருக்கேல அவ. அவெல்லாம் ஒரு பொம்பளையா? கட்டின பொண்டாட்டி காசை வச்சிருக்கிறது திருடி குடிச்சிருக்கிய தெரியாதனமா. நீலாம் ஒரு ஆம்பளையால அவளை பொம்பளையான்னு கேட்கா. நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டா தானே அவள் ஒழுங்கா நடப்பா. அது நீ ஒழுங்கா நடக்காம அவளை வந்து குறை சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நான் கூட கோவப்பட்டேன், நம்ம அம்மையை நம்ம முன்னாடியே இப்படி ஏசுறாளேன்னு. சத்தமும் போட்டேன் அவளை. நீ இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம அம்மையை தான் ஏசுவா. என்னதான் இருக்கட்டு, கட்டின பொண்டாட்டி ஒரு புருஷங்காரங்கிட்ட சொல்லாம இப்படி ஊருக்கு கிளம்பி போவாளாக்கும். நானும் பக்கத்துல தான் இருக்கா, நாளைக்கு காலையில வந்துருவா கோவம் தெரிஞ்சுன்னு பார்த்தேன். ஹோட்டல்ல நேற்று வாங்கி சாப்பிட்டுருக்கு, இன்னைக்கும் என் பிள்ளைக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடுத்துட்டு நான் இருந்திருக்கேன். ஒரு பொட்டை பிள்ளைய இப்படி வீட்டுல விட்டுட்டு கிளம்பி இருக்காளவா? பொட்டை பிள்ளைய வேற எங்கேயும் விட்டுட்டு போல, என் வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்கா. என் பிள்ளைகள் இருக்கு, அவளை பார்த்துப்பாள்வ. அவ பத்திரமா தான் இருக்கா. உனக்கு ஒரு அக்கறையும் அதுல வேணாம். நீ என்னமோ அக்கறைப்படுற மாதிரி பேசாத. பிள்ளை மேல அக்கறை இருக்கா, நீ குடிய நிப்பாட்டி வாழ்ந்து காட்டணும். சரி குடிச்சுதான் தொலைறா, அவ ஒழுங்கா தானே அவன் கூட இருக்கா. தேவையில்லாம எதுக்கு அவ வச்சிருந்த காசை எடுத்துட்டு குடிக்க ஓடனா? அந்த பொட்டை பிள்ளை உங்ககிட்ட பேசுதா? அது மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டு வெறுத்துருந்தா உங்ககிட்ட பேசாம இப்படி அலையும். அதுக்காசம் வச்சு திருந்தலாம் இல்ல? நீ மனுஷனாடா நீ? இதுல வேற உன் பொண்டாட்டி அக்கறை இல்லாம விட்டுட்டு போயிட்டேன்னு அவளை குறை சொல்லிட்டு இருக்கா. நீ வந்து என்ன இங்க என்ன என்னைக்கு நீ எனக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசுவா, இன்னைக்கு என்ன அவளுக்கு சாதகமா பேசிட்டு இருக்கா? வீட்டுல சண்டை போட்டுட்டு வந்தா புருஷன் கூட போமான்னு அமுச்சு வைக்கணும் புத்திமதி சொல்லி. அதை விட்டுப்புட்டு ஊருக்கு அமுச்சு வச்சிருக்கே. என்ன இது எந்த ஊர்ல நடக்கும் இந்த அநியாயம்? அவதான் என்கிட்ட பேசல, ஏதோ கோபத்துல. நீயாச்சும் வந்து ஏல அவ ஊருக்கு போனோங்க, என் பஞ்சாயத்து பின்னாடி அமுச்சு வைக்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னியா? ஒரு தகவலாச்சும் சொன்னியா நீ? அப்புறம் வாங்கிட்ட நான் என்னத்த பேச? நான் எதுக்கு சொல்லணுங்க? நீ தானே அவ வீட்டை விட்டு போகும்போது போ, எவ்வளவு நாள் போறா பாப்போன்னு தான் சொல்லி அனுப்பிச்சியா. அவ தனியா வீடு பார்க்கணும்ல வந்திருக்கா இங்க. என் பொண்டாட்டி தான் சமாதானப்படுத்தி வீட்டில் வச்சிருக்கா. சரி ஒரு வாரம் இருக்கட்டு, கோவம் தீர்ந்தவொடனே எப்படியும் வீட்டுக்கு போயிடுவான்னு. அப்புறம் நான் எதுக்கு உனக்கு தகவல் சொல்லணும்? அவ்வளோ பொண்டாட்டி மேலே அக்கறை இருக்கான். நேற்றே வந்து கூப்பிட வேண்டியதானே. அவளை எதுக்கு போவிட்டா வீட்டை விட்டு? முதல்ல குடிச்சிட்டு வீட்டில் கூத்தடிக்க வேண்டியது. அப்புறம் பொண்டாட்டி கறி குறைச்சிட்டு போயிட்டான்னா வந்துட வேண்டியது வீடு வீடா. ஏன் பொண்டாட்டி நீ எதுக்கு இங்கே வீட்டில் வச்சிருக்கா? அனுப்பி விட வேண்டியதானே, அனுப்பி விட வேண்டியதானே. வீடு தேடி வந்த பிள்ளையை யார் அப்படி அனுப்பி விடுவா? உன் வீட்டுக்கு போ, வீட்டில் இருக்காதுன்னா சொல்ல முடியும்? இல்லை தனியாக வீடு எடுக்கிறவள போனந்தால விட முடியுமா அக்கறை இல்லாமல்?